Hello friends, welcome to Prajna's Corner. So இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 2 different looks ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது நம்ம சேனல் Prajna's Corner. நம்ம சேனலில் பியூட்டிக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் மேக்கப் லுக்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் Prajna's Corner சேனலை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேலேயோ இல்லை மேக்கப் லுக்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட வீடியோஸை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ஒரே ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரியான மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில இன்டென்ஷன்ஸில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் என்லைட்டன் தர வகையில் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் லுக்குக்கு தயாரான சப்டில் லுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் மோடில் இருக்க போகுது இந்த மேக்கப் லுக்கு. ஸோ இந்த லுக் ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸை இன்றைக்கி ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிளாம் லுக் அண்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சப்டில் லுக். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடய நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். தென் மாய்ஸ்சரைசருக்கு ஆக்வாலஜிக்காவோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ சப்டில் சைடு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கிளாம் சைடு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாய்ஸ்சரைசரோட ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்வாலஜிக்காவோட க்ளோசி டியூ ட்ராப்ஸ். அப்ளை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்விஸ் பியூட்டியோட கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஆரஞ்சு கரெக்டர் என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். தென் சப்டில் சைடு மாமா எர்த்தோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா 07 டாஃபி க்ளோ. கொஞ்சமாக என்னோடய பேலட்டில் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டட் பண்ணி தென் பிளெண்ட் பண்ண போகிறேன். ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோடய க்ளோயி சைடு வரேன். ஸோ க்ளோயி சைடுக்கு மாமா எர்த்தோட சிசி சீரம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ஹனி. சேம் வைஸ் நான் ஃபுல்லாக டாட்டட் பண்ணிவிட்டு தென் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்தால் போதும். தென் பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுவும் மாமா எர்த்தோட க்ளோ ஆயில் ஃப்ரீ காம்பேக்ட் பவுடர். ஷேட் நியூட் க்ளோ. காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸை ஷேப் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மைக்லாமோட ஐப்ரோ ப்ராடக்ட். இதோட ஷேடு பார்த்திங்க அப்படின்னா வால்நட் அப்படிங்கிற ஷேடு. இது ஒரு ஹெச்டி ப்ரோ பவுடர். தென் ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு என்னோடய ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணி விட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜலுக்கு நான் சுகரோட காஜல் எடுத்திருக்கேன். ஸோ கேமராவே யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை நான் ஆஃப் கேமில் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன் சுகரோடது. ஸோ இந்த ஒரே பேலட்டில் பார்த்தீங்கன்னா சப்டில் லுக் அண்டு கிளாம் லுக்குக்கு உண்டான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டில் லுக்குக்காக ஒரு ஸ்லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் எடுத்திருக்கேன். தென் கிளாம் சைடுக்காக ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஆரஞ்சு கலர்.
சேம் பேலட்லேயே சாம்பைன் அப்படிங்கிற ஒரு ஷேடு இருக்குது. ஸோ அது வந்து ஸ்லைட்டான ஒரு கிளிட்டரியான ஒரு கலர். அதை அகெயின் என்னோடய லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதே சேம் ஷேட் எடுத்து என்னோடய ப்ரோ போன்லேயும் டச் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களோட ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஹைலைட்டடான லுக் கொடுக்கும் இப்படி பண்ணுறதால. தென் இன்னர் கார்னர்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஐலைனருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட கிரேஸ் வேரியண்ட்டில் இருக்கிற ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸ் அண்ட் யூசேஜை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் நம்ம நார்மலாக ஐலைனர் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு தென் என்னோடய கிளாம் சைடு மட்டும் ஸ்லைட்டாக ஒரு விங் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு சேம் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிரேஸ் ஐலைனர்லேயே பின்னாடி வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்கும் விங்க்காக. ஸோ அந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நான் விங்கை வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். தென் மஸ்காராவுக்கும் சேம் ஸ்விஸ் பியூட்டியிலிருந்து கிரேஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் இருக்கும். ஒன்று வந்து லென்த் கொடுக்கறதுக்காகவும் ஒன்று வந்து வால்யூம் கொடுக்கறதுக்காகவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கொடுக்கறத மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் 2 சைடும் சேமாக. தென் கிளாம் சைடு வந்து லென்த்துக்கு உண்டானதும் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த 2 சைடு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் லேஷோட எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு. தென் சுகரோட ஃபேஸ் பேலட் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா சப்டில் சம்மட். ஸோ அதில் இருக்கிற ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ளஷ் பண்ணிக்க போகிறேன். தென் நான் வந்து கான்டர் பண்ணிக்க போகிறேன். இது மைக்லாமோட போஸ் அப்படிங்கிற ஒரு ஹெச்டி ப்ரான்சர் டியூ. ஸோ 2 சைடுமே நான் அதை யூஸ் பண்ணி கான்டர் பண்ணிக்க போகிறேன். தென் கிளாம் சைடு வந்து ரான்சலோட ஒரு ப்ரான்சர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிரிக் ப்ரான்சர். கொஞ்சம் வந்து என்னோடய கான்டரையும் ஷிம்மர் ஆக்கிக்கிறதுக்காக. சேம் சுகரோட அதே ஃபேஸ் பேலட்லேருந்து ஹைலைட்டர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து கிளாம் சைடு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிளாம் சைடு வந்து ஒரு 2 டைம்ஸும் நார்மலான சப்டில் சைடு வந்து 1 டைமும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தென் நோஸ்க்கும் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். தென் என்னோட சப்டில் சைடை வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக NYBயோட ஸ்னகிள் சீக்ரெட் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். தென் ஃபஸ்ட்டு ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்போட கார்னர்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். தென் என்னோட கிளாம் சைடு லாக்மேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு. ஸோ கிளாம் சைடு வந்து NYBயோட ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்திருக்கேன். அதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ போயிட்டு என்னோடய இயரிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரப்போகிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த 2 லுக்கில் எந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த லுக் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரிஜ்னர்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இது வந்து பிரிஜ்னர்ஸ் கார்னர் சேனல். நான் உங்கள் வர்ஷினி. உங்களுக்கு எல்லா மேக்கப் டிப்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.